தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஒருத்தனுக்கு அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவனுக்கு வாழ்வா சாவா, அதாவது அவன் நல்ல வாழ்வானா அல்லது வறுமையிலேயே ஒரு துன்பத்திலேயே வாழ்ந்து செத்து மடிவானா அப்படிங்கிறது வந்து சுக்கிரனுடைய நிலையை வச்சு சொல்லலாம். உங்கள் ஜாதகத்தில் மற்ற எதையுமே பார்க்க வேணாம், உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறத வச்சே உங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரியா? இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த வாழ்க்கை துணைக்கு தான் நம்ம வந்து செவ்வாயை பார்க்கணும் பெண்ணுக்கு அப்படின்னு சொல்லுவோம், ஆணுக்கு சுக்கிரனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவோம் காரகத்துவ ரீதியில். ஆனால் இந்த வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து சுக்கிரனை வச்சு மட்டுமே சொல்லிட்டு போகலாம். நீ நல்ல வாழ்வியா அல்லது ஒரு துன்பங்கள்லேயே வறுமையிலேயே மாட்டிக்கிட்டு சாவியா அப்படிங்கிறது வந்து சுக்கிரனுடைய நிலை. உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரனுடைய நிலை எப்படி இருக்குது, கிரக சேர்க்கை அல்லது கிரக பார்வை அல்லது பலம், இது எந்த நிலையில் இருக்கும் உங்கள் ஜாதகத்தில், உங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து இது ஒரு சில விளக்க ஜாதகங்களோட இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இவருக்கு உதாரணமாக எடுத்துப்போம். இந்த ஜாதகத்தை லக்னத்திலேயே சுக்கிரன் இல்லையா, அங்கே சொல்லவே வேண்டியல, சாவுங்கிறதுக்கு வேலையே கிடையாது, வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். இங்கே லக்னாதிபதி சூரியன் ராகு கூட வேறு சேர்ந்துருக்காரு. சந்திரன் வந்து 27 டிகிரி, சூரியன் 6 டிகிரி, ராகு வந்து 7 டிகிரி. இங்கே சூரியன் வந்து கிரகணப்படுறாரு, சந்திரன் வந்து விலகி நிற்கிறார். ஓகே, இப்போ இந்த நிலையில் இருக்கும் பொழுது இங்கே 2ஆம் அதிபதி அடிபடுறாரு அப்படிங்கிற மாதிரி கணக்கு வந்துடும். ஆனால் லக்னாதிபதி போய் 2வது இடத்துல இருக்கிறதுனால போராடி மேலே வருவார். ஆனால் அது விஷயம் கிடையாது. இங்கே வந்து சுக்கிரன் லக்னத்தில் வந்து அமர்ந்துருக்கிறார். அப்போ இங்கே வந்து இவருக்கு பொதுவாகவே இவர் பெரிய அளவில் கஷ்டப்படணும், இவருடைய வாழ்க்கையை வந்து நிர்ணயிச்சுக்கிறதுக்கு அல்லது நல்ல வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறதுக்கு இவர் ரொம்ப கஷ்டப்படணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு வந்து இல்லவே இல்லை. காரணம் வந்து செவ்வாய் லக்னத்தில் வந்து அமர்றாரு, பலம் குறைஞ்சிருந்தாலும் குரு பார்வையால் அது நிவர்த்தி ஆகுது அப்படிங்கிற மாதிரி வரும். அதே மாதிரி புதன் வந்து ஒரு புத்திசாலியம், ஒரு புத்தி சாதுரியம், அதே நேரத்தில் புத்தி நுணுக்கம், இது எல்லாமே கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால இதை வந்து எப்படி இவர் ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படிங்கிற அந்த நுணுக்கம் வந்து இவருக்கு இயல்பாகவே அமைஞ்சிரும். இப்போ அதனால் வந்து இவர் ஓரளவுக்கு ஒரு அடிப்படை வசதியை வந்து குறைச்சிக்காமல் அதில் தக்க வச்சு வாழக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொன்னாலும் பெரிய அளவில் யோகம் பெற்ற கிரகநிலை இல்லை அப்படிங்கிற காரணத்தினால இவர் வந்து ராஜயோக வாழ்க்கை வாழ்வார் அப்படிங்கிறத சொல்லலைனாலும் இவர் வறுமை நிலைக்கு கீழே போக மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு உதாரணமாக சொல்லலாம். இப்போ இதே இன்னொரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம். இதுவும் லக்னத்தில் சுக்கிரன், ஆனால் குரு கூட இருக்கிற துலாம் லக்னம் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ இது எந்த மாதிரியான அமைப்பு, இவருக்கு வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும், வாழ்வா சாவா அப்படின்னு கேட்டால் 10ஆம் இடத்துல சந்திரன் சனி, இது வந்து ஒரு விதத்தில் எப்படி சொல்கிறது, வரத்தை குறைக்கக்கூடியது, வரவை வந்து குறைக்கக்கூடியது. ஆனால் லக்னத்தில் குரு இருக்கார், சுக்கிரனோட சேர்ந்துருக்காருங்கிறதுனால எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டப் உள்ளவர், இந்த ராஜதந்திரங்களை கடைபிடிக்கக்கூடியவர். அதனால் வந்து இவருக்கு ஒரு குறைச்சலும் கிடையாது, இன்னொருத்தவங்க உழைப்பில் இவர் வாழ்ந்துட்டு போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். அதாவது அடுத்தவங்களை வேலை வாங்கி அதன் மூலமாக கமிஷன், அடுத்தவங்களை வேலை வாங்கி அதன் மூலமாக சம்பாதிப்பார் அப்படிங்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம். இதை நம்ம எடுத்துக்கிற முறையை பொறுத்து இருக்குது, சொல்லக்கூடிய வார்த்தையை பொறுத்து இருக்குது. தமிழில் கடுமையான வார்த்தைகள் நிறைய இருக்குது, நம்ம சொல்லக்கூடிய சில விஷயங்கள் அது வேறு அர்த்தத்தில் புரிந்து கொள்ளப்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல வரேன். கருத்து நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே வந்து சுக்கிரன் எந்த நிலையில் இருக்குது உங்கள் ஜாதகத்தில் அதை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கை தரம் வந்து இருக்கும். சிரமப்பட்டு வாழ்கிற மாதிரி இருக்குமா அல்லது அப்படியே போகிற போக்கில் வாழ்ந்துட்டு போகலாம், நமக்கு வந்து கொஞ்சம் முயற்சி எடுத்தாலே அதிகமாக பணம் கொட்டும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்கா அப்படிங்கிற விஷயத்தில் தான், அந்த கோணத்தில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ இன்னொரு விளக்க ஜாதகம் எடுத்துப்போம். இப்போ இங்கே இவங்களுக்கு வந்து கடகலக்னம்னு வச்சுப்போம். சுக்கிரன் இவர் ஜாதகத்தில் எப்படி இருக்கார், உச்சம், அதே நேரத்தில் அங்கே ஒரு நீச்ச கிரகமும் இருக்குது, அதாவது புதன் வந்து இங்கே நீச்சமாகறாரு, சுக்கிரன் வந்து உச்சமாக இருக்கார். இப்போ இங்கே வந்து டிகிரி வைஸ் பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 5 டிகிரி வித்தியாசத்தில் இருக்கிறாங்க 2 பேரும். அப்போ என்னென்னா சந்திரன் புதன் நீச்சமாயிட்டு நீச்ச பங்கமாகிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். காரணம் உச்ச கிரகத்தோட சேர்க்கை பெற்று இருக்கிறதுனால. இப்போ இங்கே வந்து உச்சம் பெற்ற கிரகமாக இருக்கிறதுனால சுக்கிரன் இவர் வந்து அதிகமாக மெனக்கெடுவார். ஃபஸ்ட்டு கண்டிப்பாக நான் சக்ஸஸ்ஃபுல்லான லக்ஸுரி லைஃப்பை வாழ்ந்தே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவாதம் முரட்டுத்தனம் இருக்கிறதுனால அதுக்காக கொஞ்சம் உடலை வருத்திக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வாழ்கிறது ஒரு ராஜ வாழ்க்கை, அந்த ராஜ வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதுக்காக அதிகமாக விறுவிறுக்க வேலை பார்க்குற மாதிரியான ஒரு அமைப்பு. இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் பதட்டத்தன்மை வந்து இருக்கும். ஏன்னா லக்னாதிபதி அமர்றதுனால கொஞ்சம் ஈகோயிசமும் சேர்ந்துருக்கும். தான் இப்படி இருந்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வெறி பிடிச்சி வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தவங்க சென்டிமெண்ட்டை தூக்கி தூரமாக வச்சுருவாங்க. சென்டிமெண்ட்டுக்கும் இவருக்கும் எட்டவே எட்டாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு.
இப்போது இந்த வச்சு சொல்லலாம் சுக்கிரனுடைய நிலை ஒரு ஜாதகத்தில் எப்படி இருக்குதோ அதில்படி அவங்களுடைய லிவிங் ஸ்டைல் லைஃப் வந்து இருக்கும். வாழ்வா சாவா அப்படின்னு சொன்னது வந்து இதை வச்சு தான். இந்த சில விளக்கங்கள் உங்களுக்கு ஒரு சில ஜோதிட புரிதல்களை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் இன்னொரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.